விண்ணை போகும் பறவைகளாய் நீயும் நானும் பிரிந்திடலாம் உலக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, களியும் கருவாட்டு குழம்பும் தான். இங்கே பாருங்கள், கருவாடு வந்து நல்லா கழுவி வச்சாச்சு. இது வந்து குழம்பு கருவாடு. இப்போ இந்த குழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம். அது நான் எப்படி வைக்கிறேன்றதை நீங்கள் பாருங்கள் வாங்க. இது வந்து எங்கள் ஸ்டைல், கிராமத்து ஸ்டைலில் நாங்கள் வைக்கிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். பாருங்கள், எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். இது வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் இது. எங்கள் ஊர் ஸ்டைல் எதுன்னு கேட்டிங்கன்னா கிராமத்து ஸ்டைல். வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். 2 வெங்காயம் 3 தக்காளி எடுத்து நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். கடுகு போடணும்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு போடணும். பூண்டு வந்து இப்போ காலி ஆகிடுச்சு, அதனால் இருக்கிறதுக்கு வச்சு மட்டும் நாங்கள் இது போடுறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கருவாட்டு குழம்பு தேங்காய் போட்டு செய்கிறாங்க. நாங்கள் தேங்காய் போட மாட்டோம், தேங்காய் அரைச்சி போட்டு செய்கிறாங்க. எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை, இப்படி தான் நாங்கள் செய்வோம். இது வந்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. எவ்வளோ பெருசு ஊற்றி வச்சுக்கிது பாருங்க. களி வந்து நாங்கள் சின்ன சின்ன சைஸில் வந்து ஊற்றி வச்சுருக்கோம். ஏன்னா ஒருத்தர் அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒருத்தருக்கு கம்மியாக சாப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம வந்து கை வச்சு கூட முடியாது. எங்கள் அம்மாவெல்லாம் களி உருட்டும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு உருட்டையும் போல கட்டு உருட்டுவாங்க. நாங்கள் அதில் கால்வாசி தேடி பிடிச்சி அப்படி கட் பண்ணி எடுக்கணும். அதனால கை வைக்க முடியாதுல்ல. அதனால நான் செய்யும்போது என்ன பண்ணுவோம், நானும் அவட்டை தங்கச்சாலும் இவ்வளோ பறிச்சு தான் உருட்டுவோம். ஏன்னா யார் வேணாலும் ஈஸியாக எடுத்துவாங்க. ஆமாம், இப்போ எனக்கு தான் நீ கற்றுக்கினேன். முதல்ல சின்னதாக ஊற்றுது. ஆமாம், இப்போ நாங்கள் சொல்லி கொடுத்ததா கஸ்தூரியே அப்படி தான் உருட்டின்னு இருக்கா. இப்போ இது என்ன பண்ணணும், யாருக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அதனால களி எப்படி செய்யணும்னு உங்களுக்கு வந்து வீடியோ வேணுனாலும் சொல்லுங்க. நாங்கள் களி செய்கிற வீடியோ ஒரு நாளைக்கு போடுறோம். ஏன்னா எல்லாருமே சாப்பிடி பண்ணுறோம். களி வந்து உங்களுக்கு களி வீடியோ வேணுனாலும் சொல்லுங்க, நான் போடுறேன். நான் இல்லை வேணான்னாலும் விட்டுறேன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் வந்து மாவு மட்டும் போட்டு தண்ணியில் போட்டு களி செய்வாங்க. நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், அரிசி போடுவோம். அரிசி போட்டு தான் செய்வோம். அது எப்படின்றது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் எப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். களி அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நான் விட்டுன களி தான் கழுவோம். உருட்டுனது மட்டும்தான் களி செஞ்சது என் தங்கச்சி. உட்காந்து போய் உருட்டு பாதி வாயு உள்ள போயின்னு இருக்குது பாருங்க. கரெக்டா தாங்க சொன்ன மாதிரி வாய் கெட்டு போயிடுது. அப்படிலாம் இல்லை. களிக்கு வந்து நம்ம மீடியமாக உப்பு போடணும். குழம்புல வந்து நம்ம எப்பயும் போடுற மாதிரி அரை உப்பா போட்டோம்னாக்கா அதுக்கு வந்து கரெக்டாக. சாப்பாடு செய்யும்போது நம்ம உப்பு போட்டு நான் வந்து கம்முன்னு ஒன்று எத்துமே சாப்பிடுவேன். சாப்பிட்டு கம்முன்னு பார்த்துப்பேன். அது கரெக்டாக சாப்பிட மாட்டேன். நாங்களாம் குழம்பு தான் சாப்பிடுவோம். களிக்கு காம்பினேஷன் தான் நாங்கள் கருவாட்டு குழம்பு பாருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து டக்குன்னு கருவாட்டு குழம்பு ஆஸ்தி வந்து குழம்பு வச்சு கற்றுக்க போகிறோம். அதனால கண்டினியூ வந்து அவள் செய்தின்னு இருக்காங்க. யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அதுக்குள்ளே நம்ம புளியை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். அது சும்மா டைலாக் வேலை செய்யாது. கலர்னே இருக்கக்கூடாது, கொஞ்சம் வதமா கையெடு. நீ டல்லா தெரிஞ்சுக்கா, கஷ்டம் கலர்ஃபுல்லாகுது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. அது வந்து காரத்துக்கு வந்து வீட்டு மிளகாத்தூள். இது நாங்கள் அரைச்சதுனால நான் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு மிளகாத்தூள் எப்படி இருக்குமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. ஏன்னா புளி ஊற்றும் போது வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா புளி ஊற்றும் போது காரம் வந்து அடங்கிடும். அதனால் காரமும் உப்பும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க. அப்புறமா வந்து பாருங்கள், நான் மிளகாத்தூள் போட்டதுன்னே தண்ணி ஊற்றிக்கிறேன். மற்ற குழம்புக்கெலாம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்.
கருவாட்டு குழம்புக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சில குழம்புகளை மட்டும், ஏன்னா தக்காளி வெங்காயம் வந்து நல்லா மசியணும். தொக்கு தொக்காக கடிச்சாக்கா அது நல்லா இருக்காது குழம்பு, நல்லா திக்காக வரும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தக்காளி வெங்காயமும் வந்து நல்லா மசிஞ்சிருக்கும். அதனால என்ன பண்ணேன், மிளகாத்தூள் மஞ்சள்தூள் போட்டு நான் கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கின்னு நல்லா அதை குத்தி அது கொஞ்ச நேரம் அந்த அனல்லையே வந்து வதக்குவேன். அப்போ வதக்கும்போது என்ன ஆகுன்னா அது நல்லா சுருளாக ஆகிடும். தக்காளி வெங்காயம் இருக்கிற இடமே தெரியாது. புளி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கும்போது நல்லா கிரேவி மாதிரி வரும். இந்த ஒரு சின்ன டிப்ஸ் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயுமே இப்படி தான் செய்வேன் நான். அதே மாதிரியே பாருங்கள், நல்லா அது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மசிச்சுக்கோங்க. பொறுமையாகவே செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கி அடுப்பில் தான் பாருங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் தீ வச்சுட்டு பொறுமையாக தான் நான் செஞ்சுன்னு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி பேக் இல்லை எனக்கு, அதனால் நான் அடுப்பில் தான் உட்காந்து செஞ்சுன்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா இது பண்ணிங்க. குழம்பு வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி ஆகட்டும், காய் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ எண்ணெயில் வதக்குறீங்களோ அவ்வளோவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். என் பொண்ணு வந்து நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் முட்டை குழம்பு வச்சேன், அதனால் தக்காளி வெங்காயம் அரைஞ்சின்னு இருக்கா. கஸ்தூரி பாருங்கள் செல்லு வச்சு நோண்டின்னு இருக்கா, அதனால தான் அவளை காமிக்கும் போது வேணான்ற. இது நல்லா மசிஞ்சு வந்தது. புளி வந்து கரைச்சி வந்து வெடிகட்டி வைக்கல. நான் வந்து கையிலே எனக்கு ஊற்றி பழக்கம்னா தொக்கெல்லாம் வராது. நான் கையிலே கரெக்டாக இது பண்ணிவிடுவேன். அதனால் நான் வேணுன்ற அளவுக்கு ஃபுல்லாக கரைச்சி நான் அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா என்ன பண்ணுங்கள், வெடிகட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி. எனக்கு வந்து இது பழக்கமாகிடுச்சு. நான் வந்து அந்த தொக்குலாம் கரெக்டாக என் கையில் ஊற்றும் போதே அப்படியே ஃபுல்லாகவே கையில் அப்படியே நின்றுடும். இந்த மாதிரி அது ஃபுல்லாகவே நம்ம அழைச்சி தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. புளி இன்றைக்கி விற்கிற விலைக்கு எல்லாமே ரேட்டு அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக கரெக்டாக திட்டமாக போட்டுக்கோங்க. நல்லா கரைச்சிக்கோங்க. லாஸ்ட் வரையுமே கரைச்சி ஊற்றிக்கணும். நான் வேஸ்ட் பண்ணல. நான் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி கரைச்சிருப்பேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு வந்து கருவாடு குழம்புன்றதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ஏன்னா கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் நான் அரை உப்பு தான் போடுறேன். போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அப்புறமா தட்டு போட்டு மூடியாச்சு. மூடி நல்லா கொதிக்கு வந்ததும் கருவாட்டு நம்ம அலசி ஏற்கனவே வச்சுருக்கோம் சுடுதண்ணியில் ஊற்றி, அதை எடுத்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். இந்த வந்து எந்த பதத்துக்கு நான் வச்சேன்னா ரொம்ப திக்காகவும் கிடையாது, ரொம்ப தண்ணியாகவும் கிடையாது, மீடியமான பதம். ஏன்னா களிக்கு வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்கிறேன் நான். இது வந்து நிறைய நான் செய்வேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு, களியும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்கேன். தண்ணியாகவும் இல்லை கட்டியாகவும் இல்லை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம குழம்பும் ரெடி, களியும் ரெடி. எப்படி இருக்குன்னு பாருங்கள். குழம்பு வந்து தண்ணியாகவும் இல்லை கட்டியாகவும் இல்லை, மீடியமாக வச்சுருக்கேன். அதே மாதிரி களியும் பாருங்கள். இது ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் வாங்க டேஸ்ட் பண்ணி எப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லுவேன், நம்ம அவக்கல் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்ம களியும் கருவாட்டு குழம்பும். இப்போ டேஸ்ட் பண்ணால் கஸ்தூரி கூப்பிடலாம். ஏன்னா நான் டேஸ்ட் பண்ணி நானே சொன்னாக்கா உங்களுக்கு அது ரிசல்ட் தெரியாது. அதனால் நம்ம கஸ்தூரிகள் கொடுக்கலாம். இந்த கஸ்தூரி நீ சாப்பிட்டு பாரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து களியை டேஸ்ட் பண்ணி சொல்லுவா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கருவாட்டு குழம்பும் களியும் காம்பினேஷன் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது. எப்பயுமே வந்து அது நல்லாவே வைக்கலனாலும் அது காம்பினேஷன் கரெக்டாகிடும். ஏன்னா களிக்கும் கருவாட்டு குழம்புக்கும் 10 பொருத்தமும் கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆமாம், நாங்கள் நைட்டுக்கு தான் இது செய்வோம். நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. களியெலாம் உடம்புக்கு நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காலத்துலலாம் நான்லாம் களி கூழ் தான் நான் வளர்ந்தேன்னு சொல்லலாம். பக்கத்து வீட்டு பாட்டி வந்து எங்களுக்கு கூழும் களியும் தான் ஊட்டி வளர்த்தாங்க. அதனால தான் இப்போவும் நான் ஸ்ட்ராங்காக தான் நானே ஒரு நேரத்தில் நினச்சிக்குவேன் நான். ஏன்னா எந்த நோய் வந்தாலும் எதிர்ப்பு சத்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க, அது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு தினம் கூட ஒரு வேளை மட்டும் டிஃபனாக இதை எடுத்துக்குங்க, நல்லது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. பைங் ஃப்ரெண்ட்ஸ்.